அப்படி ஒரு லாயல் ரிலேஷன்ஷிப்போ டீப்பான ரிலேஷன்ஷிப்போ இருக்கிறது அப்படின்னாலும் அதில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கா இல்லை முரண் ஏற்பட்டிருக்காங்கிற கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, இந்த உங்கள் உயர்மட்ட குழு கூட்டம்லாம் நடந்தது. திரு கேசி வேணுகோபாலோட பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லலையேன்னு தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே தான் ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் என்பது ஒரு ஜனநாயக கட்சி, இன்னொன்று ஒரு தேசிய கட்சி. நான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், விஜயோடவே கூட்டணிக்கு போகலாம் என்கின்ற கருத்துள்ளவர்கள் இருந்திருப்பார்களா என்றால் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் டெல்லிக்கு அழைச்சி கேட்டோமா அப்படிங்கிற வாய்ப்பை தரணுமா அப்படின்னா அதையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் சம்பிரதாயத்துக்காக எங்களை கூப்பிட்டுட்டு அன்னைக்கே அறிவிச்சிட்டிங்களா அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜனநாயக பூர்வமாக அப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் அன்னைக்கே அறிவிக்கல, நீங்கள் 2ஆம் தேதி அறிவிக்கல, ஆனால் அதற்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல. எங்கள் தலைவர் சிலப்பிருந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு, கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக என்னென்ன வாதங்களை வைக்க வேண்டும் அப்படி பேசுறாரு. இன்னைக்கு அடுத்தது வந்து ஆளுநர் உரை மீதான இதில் விவாதத்தில் வந்து விசில் அடிச்சாங்க கொஞ்சம் பேசினார் இல்லையா, அதெல்லாம் இன்டெரக்டா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தானே. அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் வந்து தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. இவை அனைத்துமே இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் கருத்தையும் உள்வாங்கி இருக்கிறோம், பரிசீலனை பண்ணி இருக்கிறோம். அதுல நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது உங்க மாவட்ட தலைவர்களுக்கோ கிரீவன்சஸ் இருக்கலாம், அல்லது உள்ளூர் பிரச்சனைகளை கூட அவங்க பேசுறாங்கன்னு வச்சுப்போம். அங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது அதிகார பகிர்வுல சிக்கல் இருக்கலாம். இதெல்லாமே வெளிப்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, அது உரிமையும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. எல்லா தேசிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிக்கும் இருக்கு. இல்ல, 2 கட்சிக்குமே நான் சொல்றேன், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கலாம். இது நடந்திருக்குது, பிஜேபி ஏடிஎம்கேக்கும் இருக்கு. அது பேசும், அது நிறைய பேசியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல இவர்கள் பேசுவதுல ஒரு உள்ளூர் பிரச்சனை இருக்கு, அல்லது அவங்களுக்கு வேறு காரணங்கள் இருக்குன்னு கூட வச்சுப்போம். சோடங்கர் தான் குழுவோட தலைவர். அவர் சொல்கிறாரு 2 மாதமாக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு பொது வெளியில் சொல்கிறார். இப்போ அதை ஒரு வேற ஒரு பேக்டோர் கம்யூனிகேஷனாக சொல்ல முடியும், நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும், ஒரு சேனலில் பேச முடியும். ஆனால் பொது வெளியில் சொல்லும்போது அப்போ அது ஒரு முரண் அப்படிங்கிறது வெளிப்படையாக வருது இல்லையா? இல்லை, அது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது. நம்ம தரப்புல தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கா, இல்ல இந்த முடிவு வந்து நம்ம தரப்புல தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, நாங்க 2 மாசத்துக்கு முன்னாலே அறிவிச்சிட்டோம். இதுக்கு முன்னாலே கூட சொன்னார், பாலிஸ் இன் தேர் கோர்ட்னு கூட சொன்னார். இதுக்கு முன்னால அவரிடத்தில் கேள்வி வைக்கப்படும் பொழுது இது சம்பந்தமா முடிவு எடுக்க வேண்டியது அவங்க தான் அப்படின்னு ரொம்ப இலகுவா சொல்லிட்டாரு. இதுல என்ன, இதுல இன்னைக்கு சந்திப்பு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் சந்திப்பு அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முரண்களை களைவது அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது கூட்டணிக்குள்ள திரும்ப என்னுடைய பார்வையை தெளிவுபடுத்திக்கிறேன். கூட்டணிக்குள்ள முரண் என்பது எப்பவுமே இருந்தது இல்லை, சில சலசலப்புகள் இருந்துச்சு. ஏற்கனவே நான் தொடர்ந்து என்னுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிற மாதிரி தான், இது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான், சரி, இதுதான் இந்த மாநிலத்தில் தொடரும்.